friends, Proxmax உடைய செகண்ட் பார்ட் தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Proxmax எப்படி இன்ஸ்டால் பண்றது, VM எப்படி கிரியேட் பண்றது, iOS இமேஜ் எல்லாம் எப்படி அப்லோட் பண்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Proxmax ஸ்டோரேஜ் டைப் என்னென்ன டேட்டா ஸ்டோர் டைப் இருக்கு, அண்ட் Proxmaxல பேக்கப் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த பேக்கப் எப்படி எடுக்கிறது, அண்ட் Proxmax கிளஸ்டரை பத்தி வந்து பார்க்க போறோம். So this is your chat tech. Please watch and subscribe. வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மட்டும் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், PVEன்றது பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் Proxmax இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணது. அண்ட் PV2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக இப்போ வந்து நான் ஆட் பண்ணியிருக்குது. ஸோ டேட்டா சென்டர் கிளிக் பண்ணி கிளஸ்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு நோடுமே விசிபிள் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா PVEல கிளஸ்டர் கிரியேட் பண்ணி PV2வை வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ எதில் கிளஸ்டர் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த நோடை கிளிக் பண்ணி மேலே வந்து ஜாயின் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒரு IP அட்ரஸ் அண்ட் ஒரு SSH தம்பின்னு காட்டும். அண்ட் அதே அகைன் கீழே இருக்க நோடை கிளிக் பண்ணி ஜாயின் இன்ஃபர்மேஷன் போனீங்கனாலும் உங்களுக்கு சேம் IP அட்ரஸ் அண்ட் சேம் தம்பின்னு காட்டும். ஸோ எந்த IP அட்ரஸ் காட்டுதோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளஸ்டர் சர்வீஸ் வந்து ரன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அப்படியே காப்பி இன்ஃபர்மேஷன் கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னா நியூவாக ஒரு நோடை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த PV3ன்ற இந்த நோடை தான் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஸோ PVE1ல் பார்த்தீங்கன்னாலும் நம்மளால் ரெண்டு நோடையுமே மேனேஜ் பண்ணிக்க முடியும். அகைன் PVE2ல் பார்த்தீங்கன்னாலும் நம்மளால் ரெண்டு நோடையுமே மேனேஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த PV3 இப்போ தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் கிளஸ்டரில் ஆட் பண்ணல, அதனால் இப்போதைக்கு ஸ்டாண்ட் லோனாக இருக்குது. ஸோ இதை எப்படி கிளஸ்டரில் ஆட் பண்ணணும்னா நீங்கள் டேட்டா சென்டர் கிளிக் பண்ணி கிளஸ்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் காட்டும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணுறதுக்கான கிளஸ்டர் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், கிரியேட் கிளஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நேம் கொடுத்தீங்கன்னா கிளஸ்டர் வந்து கிரியேட் ஆகிடும். இது தனி கிளஸ்டர் சர்வீஸ் அதுக்கப்புறம் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஜாயின் கிளஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கும். அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து இப்போ காப்பி பண்ணது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ்ட் பண்ண உடனே அந்த மாஸ்டர் நோடுக்கான IP அட்ரஸ் டீட்டெயில்ஸ் தம்பிரிண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணி எடுத்துன்னு வந்துடும். ஸோ அதுக்கப்புறமேட்டா அந்த மாஸ்டர் நோடோடைய ரூட் பாஸ்வேர்டு வந்து நம்ம போடணும். போட்டதுக்கு அப்புறமேட்டா இந்த நோடோடைய IP அட்ரஸ் வந்து கீழே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வரும். ஸோ அந்த IP அட்ரஸை யூஸ் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஷேர் டேக்குன்னு வருது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் நேம். இது எல்லாமே நம்ம காப்பி பண்ண அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துன்னு வந்துடும். ஸோ ஜாயின் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த மிஷினில் வந்து லாகின் பண்ண ட்ரை பண்ணோம். ஒன்ஸ் லாகின் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கிளஸ்டருக்குள்ளே வந்து இந்த PV3 மிஷின் வந்து உள்ளே போயிடும். ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆக்சுவலாக ஓகே, PV3 வந்து பார்த்திங்கன்னா இப்போ காமிச்சிச்சு பாருங்கள். ஸோ ஆட் ஆகிடுச்சு. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து இன்னும் லோடிங்லேயே தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு கன்சோலையுமே PV3 வந்து காமிச்சிச்சு. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லோட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கிளஸ்டர் ஜாயின் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நான் Proxmaxல நம்ம என்னென்ன ரிசோர்ஸ் புல் வச்சுருக்கோம் அப்படின்றத காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு VM வந்து ரன் ஆகுது. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த ரிசோர்ஸ் பூல் வந்து பார்த்திங்கன்னா VM டிஸ்க் பூல்னு இருக்குல்ல, அந்த ரிசோர்ஸ் பூல். VM டிஸ்க் 2 பூல்னு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா PV2ல் வந்து ரன் ஆகுது. ஸோ நீங்கள் டேட்டா ஸ்டோர் கிளிக் பண்ணி ஸ்டோரேஜ் போனீங்கன்னா நம்மகிட்ட இருக்க அவைலபிள் ஸ்டோரேஜ் எல்லாமே காட்டும். ஸோ ஒரு டேரக்டரி, ஒரு GFS, அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிஸ்கி டிஸ்க் வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த GFS தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம LVMமாக க்ரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ அதை வந்து GFS-ஆக மாற்றிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து ரிப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி டேரக்டரி ஒரு டேரக்டரி வால்யூமே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஹோஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு டிஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டிஸ்க் எல்லாமே காட்டும். ஸோ இதில் கொஞ்சம் கிளியராக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா OS ரன் ஆகுது, அதில் தான் வந்து Proxmax வந்து ரன் ஆகுது. ஸோ செகண்ட் டிஸ்க் வந்து நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு GFS வால்யூம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த டிஸ்கில். அண்ட் அதுக்கு கீழே இருக்க டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேரக்டரி வால்யூமாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் SFS-ஆக. ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணணும்னா அதே டிஸ்க்லேயே வந்து கீழே வந்தீங்கன்னா க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா LVM அண்ட் LVM தின்னு இருக்குது பார்த்திங்களா. LVM தின்னில் போய் க்ரியேட் பண்ணிங்கன்னா LVM டிஸ்க்கு ஆட் ஆகிடும். இல்லை தான் லாஸ்ட் டைம் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். அண்டு கீழே டேரக்டரின்னு இருப்பாங்க, இதில் போய் க்ரியேட் பண்ணிங்கன்னா டேரக்டரி டிஸ்க்கை ஆட் ஆகும். அண்ட் GFSல போயிட்டு க்ரியேட் பண்ணிங்கன்னா GFS டிஸ்க்கை வந்து ஆட் ஆகும். ஸோ GFSன்றது ரைடோடைய ஒரு ஃபார்மெட், ரைடோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி. ஸோ இதில் வந்து என்னென்ன டிஸ்க் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே காட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்போ. அதுக்கப்புறம் உங்களுக்கு மிரரிங் வேணுமா, ஸ்ட்ரிப்பிங் வேணுமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்க்லாம் க்ரியேட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் வந்தீங்கன்னா அந்த டேரக்டரி எல்லாமே காட்டும். ஸோ இதில் இருக்க அந்த டேரக்டரி, GFS இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெடிகேட்டட் டேட்டா ஸ்டோரு. மேலே ஐஸ்கஸ்னு இது பார்த்திங்கன்னா அதுதான் வந்து காமன் டேட்டா ஸ்டோரு. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காமன் டேட்டா ஸ்டோர் நேம் காட்டும் பாருங்கள், NAS001. இது வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்க எல்லா நோடுக்குமே காட்டும். பட் இந்த VM ரிசோர்ஸ் பூல்னு பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா நோடுக்கும் காட்டாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், NAS001 வந்து PVE-லையும் காட்டும், PVE2லையும் காட்டும். ஏன்னா அது காமன் டேட்டா ஸ்டோர்.
ஸோ இது எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரூ ஐபி மூலிமா ஆட் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வந்து ட்ரூனாஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மேலே ஐபி அட்ரஸ் இருக்குது, இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணி நம்ம ட்ரூனாஸில் போய் என்ட்ரு பண்ணுவோம், ப்ராக்ஸ்மாக்ஸில் போய் என்ட்ரு பண்ணோம்னா இந்த ஐக்யூன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிசால்வ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ட்ரூனாஸோட ஐக்யூன். இந்த ஐக்யூன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிசால்வ் ஆகி இதுக்கு நம்ம என்ன ரிசோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ரிசோர்ஸ் வந்து அங்கே வந்து ஸ்டோரேஜாக ஆட் ஆகிடும். ஸோ கோயிங் பேக் டு ப்ராக்ஸ்மாக்ஸ். ஸோ ஸ்டில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கிளஸ்டரில் ஜாயின் ஆகிட்டே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதை நான் க்ளோஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஜாயின் ஆகிடுச்சு நம்மளுக்கு, பட் அது இன்னும் லோடிங்லேயே காட்டுது. ஸோ மேலே ஆடில் போய்ட்டு ஐஸ்கெஸ்கி டிஸ்க்கு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நேம் கேட்கும், ஏதாவது ஒரு நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் NAS002 கொடுக்குறேன். அது கீழே போர்ட்டல்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து ஐபி அட்ரஸ் வந்து நம்ம காப்பி பண்ண ஐபி அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணோம். பேஸ்ட் பண்ணிட்டு கீழே டார்கெட்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ட்ராப் டவுன் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா அதை பேஸ் பண்ணி இருக்கிற ஐக்யூ நம்பரை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துன்னு வந்துடும். ஸோ அந்த ஐக்யூனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நோட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஆல் நோடுன்னு இருக்குது. ஸோ எந்த நோடுமே நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. ஏதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் அதை கிளிக் பண்ணி அந்த நோடை மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த நோடுக்கு மட்டும் இந்த டிஸ்க் வந்து அசைன் ஆகாது. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போதில்லை, ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி ஆட் பண்ணுன்றதுக்காக தான் இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சேன். ஸோ இப்போது இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டா ஸ்டோர் க்ரியேட் பண்ணுறதுக்காக வேறு ஒரு டைப்பில் க்ரியேட் பண்ணுற காரணம் என்னென்னா, ஒவ்வொரு டேட்டா ஸ்டோர் டைப்புக்கும் ஒரு ஃபியூச்சர் வச்சுருக்காங்க. லைக் இப்போ நான் டேரக்டரியை வந்து எடிட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபியூச்சருமே சப்போர்ட். நீங்கள் டிஸ்க்கு இமேஜாக வச்சுக்கலாம், டெம்ப்ளேட் வேணால் டெம்ப்ளேட் எடுக்கலாம், இதிலே பேக்கப் எடுக்கணுன்னாலும் எடுக்க முடியும். அண்ட் இதே ஜிஎஃப்எஸில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்க் இமேஜ் இல்லைனா கண்டெய்னராக தான் வச்சுக்க முடியும். டெம்ப்ளேட் உங்களால் எடுக்க முடியாது, அகெயின் பேக்கப் உங்களால் எடுக்க முடியாது. ஸோ ஜிஎஃப்எஸ் வந்து எடிட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்க் இமேஜ் இல்லைனா கண்டெய்னர் இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான் காட்டும். ஜிஎஃப்எஸ் வால்யூம் வந்து உங்களால் டெம்ப்ளேட்டோ இல்லை பேக்கப்போ வந்து எடுக்கவே முடியாது. அண்டு ரிப்ளிகேஷனும் ஜிஎஃப்எஸ் இருந்தால் தான் சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கெசி எடிட் பண்ணினா இதில் வந்து பேக்கப் நம்மளால் எடுக்க முடியும். பட் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஸ்டோரேஜுக்கு வந்து அந்த பேக்கப் சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எரர் வருது. அந்த பேக்கப் ரெட்டன்ஷனை கிளிக் பண்ணினா தெரியும். ஸோ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணுற ஸ்டோரேஜ் சப்போர்ட் இல்லை அப்படின்ற மாதிரி எரர் வரும். ஸோ இப்போ விஎம் வந்து நம்ம பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ணி செக் பண்ணி பார்த்துலாம். பேக்கப் எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ண மிஷினை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் எடுத்த பேக்கப்பு. அது மேலே பேக்கப் நவுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணினா நீங்கள் பேக்கப் எடுக்கிறதுக்கான அந்த விசார்ட் வந்து வரும். இதில் ஸ்டோரேஜ்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எந்த ஸ்டோரேஜில் நம்ம பேக்கப் எடுக்க போகிறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணோம். இல்லை பார்த்தீங்கன்னா விஎம் பேக்கப்பு இல்லாட்டி லோக்கல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, இது 2 தான் காட்டும். ஏன்னா இது 2 தான் வந்து பேக்கப் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஸ்டோரேஜ். நம்ம ஆல்ரெடி பார்த்தா அந்த ஜிஎஃப்எஸ்லாம் இல்லை காட்டில் பாருங்கள். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன மோடில் பேக்கப் எடுக்கணும் அப்படின்ற ஸ்னாப்ஷாட் வந்து பார்த்திங்கன்னா டவுன் டைமே இல்லாமல் எடுக்குது. சஸ்பெண்டது வந்து லெஸ் டவுன் டைமு. ஸ்டாப்புன்றது கம்ப்ளீட்டாக விஎம் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா பேக்கப் எடுக்கும். அதுக்கப்புறம் அகைன் அதுவே பவர் ஆன் பண்ணும். ஸோ நான் வந்து ஸ்னாப்ஷாட் கொடுத்துக்கிறேன், அதுதான் வந்து ரெக்கமெண்டடுமே கூட. கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்குல்ல ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேக்கப் வந்து கரெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ ரைட் சைடில் கம்ப்ரெஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 3 கம்ப்ரெஷன் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக கம்ப்ரெஷன் பண்ணிவிடும், பட் வந்து இஷ்யூ அதாவது பேக்கப் ரீஸ்டோர் ஆகிறப்போ ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன் வந்து பண்ணாமல் அப்புறம் பேக்கப் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும், பட் கம்ப்ரெஷன் வந்து ரொம்ப லோ லெவலில் இருக்கும். ஸோ ஜிஎஸ்டிடின்னு இருக்குல்ல, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டட். இப்போ ப்ராப்பராக கம்ப்ரெஸ் பண்ணி ப்ராப்பராக எடுக்கிறது. ஸோ நம்மளுக்கு ஸ்பீடாக பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா நம்ம கம்ப்ரெஸ் இல்லாமல் எடுக்கணும், ஸ்பீடாக வந்து பேக்கப் எடுக்கணும். ஸோ பட் ஆனால் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கன்சியூம் பண்ணும், அதாவது டேட்டா ஸ்டோர் ஆகிற டெஸ்டினேஷன் வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஸோ நான் ஜிஎஸ்டிடி சூஸ் பண்ணிட்டு பேக்கப் கொடுக்குறேன். அண்டு பேக்கப் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லாகின் பண்ணோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்யூமிங் விஎம்னு வந்து பாருங்கள். ஸோ ஸ்னாப்ஷாட் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகைன் விஎம் வந்து ரெஸ்யூம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக்கப் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பேக்கப் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பக்கத்தில் ஸ்டேட்டஸ்னு இருக்கும், அதில் போய் பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் இருக்குதா இல்லை ஸ்டாப்பில் இருக்குதா என்னென்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ஜிபி பேக்கப் எடுத்துருக்கு அப்படின்றத அவுட்புட்டில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 1 நேரம் ஆகும். ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 20 மினிட்ஸ் ஆகிருக்கு பேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆவேன். அண்ட் தென் இப்போது நான் வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி விஎம் கன்சோல் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதில் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 2 ஃபோல்டர் இருக்குது. ஸோ இதில் புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரீஸ்டோர் பண்ணிட்டுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஃபோல்டர் தான் காட்டணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு விஎம் வந்து ஆஃப் பண்ணிட்டு டெலீட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக டெலீட் பண்ணாமலே பண்ணலாம், பட் நம்மளுக்கு ரிசோர்ஸ்லாம் கம்மியாக இருக்கனால விஎம் வந்து டெலீட் பண்ணிட்டு பண்ணுறேன். அண்டு டெலீட் பண்ணியும் ரீஸ்டோர் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு ஃபைலை செக் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ க்ரியேட் விஎம் கொடுத்து ஃபஸ்ட்டு ஒரு விஎம்மாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை டேரெக்டாக வந்து ரீஸ்டோர் பண்ண முடியல.
ஸோ விஎம்மாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓஎஸ் இதெல்லாம் எதுவுமே சூஸ் பண்ணல. சிஸ்டமும் வந்து டிஃபால்ட்டு, டிஸ்க்கும் மட்டும் 100 GB க்ரியேட் பண்ணிவிட்டு மெமரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக என்ன வருதோ அதை வச்சுக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா விஎம் வந்து க்ரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். கீழே வந்து பார்த்திங்கன்னா விஎம் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் கெஸ்ட்டு நாட் ஸ்டார்டிங்னு இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ பேக்கப்பில் போயிட்டு நம்ம ரீஸ்டோர் பண்ணலாம். ஸோ இது கீழே இருக்கிறதா வந்து நம்ம இல்லை மேலே இருக்கிறதா லேட்டஸ்ட்டாக எடுத்த பேக்கப்பு, அதை வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணலாம். ஸோ ரீஸ்டோரை கிளிக் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ நான் விஎம் டிஸ்க் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் தான் வந்து ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே இருக்க டீட்டெயில்ஸ்லாம் நார்மல். அண்ட் நம்ம சூஸ் பண்ணிக்க பேக்கப்பை பேஸ் பண்ணி CPU மெமரி வேல்யூ எல்லாமே எடுத்துன்னு வந்துடும். அதுக்கப்புறம் கீழே ரீஸ்டோர்னு இருக்குது பார்த்திங்கன்னா, அதை குத்திங்கன்னா ரீஸ்டோர் ஆகிடும். ரீஸ்டோர் வந்து இனிஷியேட் பண்ணிட்டேன். ஸோ இனிஷியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா ரன் ஆகிடுச்சு. டாஸ்க் ரன் ஆகுது. அகைன் ஸ்டேட்டஸில் போயிட்டு நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது கம்ப்ளீட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஓகே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து விஎம் வந்து டேர்ன் ஆன் பண்ணுறேன். டேர்ன் ஆன் பண்ணோடனே விண்டோஸ் ப்ராப்பராக ப்ரூட் ஆகலன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எரர் வந்தது. ஸ்டார்டிங் விண்டோஸ் நார்மலி கொடுத்து ஆன் பண்ணிக்கிறேன். அகைன் இப்போ லாகின் பண்ணோடனே நம்மளுக்கு 2 ஃபோல்டர் காமிக்கணும். ஓகே, 2 ஃபோல்டர் ஷோ ஆகிடுச்சு. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ராக்ஸ்மாக்ஸ் கிளஸ்டர் பற்றி நான் அவ்வளோவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. அண்ட் மெயினாக ப்ராக்ஸ்மாக்ஸ் கிளஸ்டர்ன்றது மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கன்சோலை வந்து ஒரே கன்சோல் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஹோஸ்ட் வச்சுருந்தோம். கிளஸ்டர் இல்லைனா 3க்குமே தனித்தனியாக லாகின் பண்ணி செக் பண்ணோம். இப்போ இந்த கிளஸ்டர் இருக்கிறனால ஏதாவது ஒன்று லாகின் பண்ணாலே நம்ம 3 செக் பண்ண முடியும். மெயினாக இதுக்கு தான் வந்து இந்த சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் சிங்கிள் யூசர் வியூ, சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கன்சோல், சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் IP, இதுக்காக தான் வந்து இந்த கிளஸ்டர்லாம் வந்து கொண்டு வந்தது. பட் இந்த கிளஸ்டரில் இன்னும் நிறைய ஃபீச்சர் இருக்குது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டேட்டா ஸ்டோர் இருக்குது அப்படின்னா கிளஸ்டரில் வந்து நிறைய பெனிஃபிஷியல் இருக்குது. லைக் ஒரு VM வந்து ஒரு ஹோஸ்ட்டில் ரன் ஆகுது, அந்த ஹோஸ்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் அதை டவுன் பண்ணோம் அப்படின்னா அந்த VM வந்து இன்னொரு ஹோஸ்ட்டுக்கு மைக்ரேட் பண்ணிக்க முடியும். வித்தவுட் டவுன் டைமில் வந்து நம்மளால் மைக்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிஷியல் இருக்குது. இதை வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வந்து ஃபெயிலோர் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஹோஸ்ட்டை வந்து டவுன் பண்ணிட்டு VM வந்து ஆட்டோமேட்டிக்காக மைக்ரேட் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளஸ்டர் பற்றி தெளிவாக புரிஞ்சிடும். அண்ட் வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் வந்து கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஸ்டே டியூன், கீப் வாட்ச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். See you again.